ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கருடன் படம் எப்படி இருக்குன்னு சின்னதாக ஒரு மூவி ரிவ்யூ பார்க்கலாம். ஒரு படத்தை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது என்னலான்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கருடன் படத்துடைய ஒன்லைனை சொல்லணும்னா, ஒருத்தர்கிட்ட அடியால் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி தன்னோட முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணுமா இல்லை நியாயமான ஒரு விஷயத்தை செய்யணுமாங்கிற சூழலில் தள்ளப்படும் போது அவர் என்ன செய்கிறாருங்கிறது தான் கருடன் படத்தோட கதை. இந்த படத்தில் கர்ணன்கிற கேரக்டரில் உன்னி முகுந்தன் நடிச்சிருக்காரு, ஆதிங்கிற கேரக்டரில் சசிகுமார் நடிச்சிருக்காரு. சசிகுமார் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஆக்டர் தான், இருந்தாலும் உன்னி முகுந்தன் நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு காரணம் அவர் நடித்த பெரும்பான்மையான படங்கள் மலையாள படங்கள். இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே தமிழில் சீடன் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தில் கர்ணாங்கிற கேரக்டரையும் பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு அடியாளான சொக்கன்கிற கேரக்டரில் தான் இந்த படத்தில் சூரி நடிச்சிருக்காரு. தேனி மாவட்டத்தில் கோம்பைங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஆதியும் கர்ணாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரும் இல்லாதவனா ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய சொக்கனை சின்ன வயசுலேருந்து தான் கூட வச்சு பார்த்துக்கிறாரு கர்ணா. ஆதரவில்லாத தனக்கு அடைக்கலம் கொடுத்த தன்னோட முதலாளிக்கு விசுவாசமான அடியாளா சொக்கன் வளர்றாரு. இப்படி போயிட்டு இருக்க இவங்க நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கோயில் நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக வரக்கூடிய மினிஸ்டரும் அவருடைய மாப்பிள்ளையான குக்வித் கோமலில் வரக்கூடிய பைம் கோபியும் என்னெல்லாம் சதி திட்டம் பண்ணுறாங்கன்னு அந்த சதியால் இந்த 3 பேரும் என்ன ஆகுறாங்கிறது தான் கருடன் படத்துடைய கதை. அப்பாவித்தனம், கோபம், குற்ற உணர்வுன்னு எல்லா எமோஷன்ஸையும் தன்னோட அற்புதமான ஆக்டிங் மூலியமா இந்த படத்தில் சூரி வெளிப்படுத்தியிருக்காரு. அருள் வந்து ஆடக்கூடிய இன்டர்வல் சீன்லையும் சரி, சிங்கிள் டேக்கில் லென்த் டைலாக பேசுறதுலையும் சரி, இந்த கதைக்கு தேவையான ஹீரோவா நடிப்பில் தன்னை முழுசாக மேம்படுத்தியிருக்காரு. நடித்தா ஹீரோ தான் சொல்லாமல் தன்னோட அழுத்தமான நடிப்பால் கதைக்கு முக்கியமான கேரக்டரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடிச்சிருக்காரு சசிகுமார். குழப்பமான சூழ்நிலையை தன்னோட எக்ஸ்பிரஷன் மூலியமாக ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்கிற உன்னி முகுந்தன் மற்ற எல்லா சீன்லையும் தன்னோட இறுக்கமான முகத்து மூலியமாக தன்னோட கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னு வெளிப்படுத்துறாரு. சசிகுமாரோடைய மனைவி வரக்கூடிய சிவதா ஸ்க்ரீனில் தன்னோட அழுத்தமான நடிப்பு மூலியமாக தன்னோட பெர்ஃபார்மன்ஸை பேச வைக்கிறாங்க. வில்லன்களை வரக்கூடிய உதயகுமாரும் மைம் கோபியும் வழக்கமான கிராமத்து வில்லன்களை மிரட்டுறாங்க. சமுத்திரக்கனி, வடிவுக்கரசி, ரோஷினின்னு யாரோட நடிப்பில் இந்த படத்தில் நம்மளால் குறை சொல்ல முடியாது. மிரட்டலான ட்ரோன் ஷாட், அனல் பறக்கிற ஃபைட் சீனில் தேவையான ஸ்லோ மோஷன், கேமராமேன் ஆதர் வில்சன் படத்தை இன்னும் ரசிக்கும்படி செய்கிறாரு. ஸ்டட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூவும் படத்துக்கு தேவையான ஃபைட் சீக்வன்ஸ் மூலியமாக நம்மளே இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. படத்துடைய கதை எத்தனையோ தடவை தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்டு நம்ம பார்த்து சலிச்சிருந்தாலும் தன்னோட எடிட்டிங் மூலியமாக அதை ரசிக்கும்படி செஞ்சிருக்காரு எடிட்டர் பிரதீப் ராகவ். இன்டர்வல் டைமில் வரக்கூடிய ஒத்தப்பட சாங் யுவனோட மியூசிக்கில் ஒரு ஆக்ஷன் பிளாக்காக வந்திருக்கு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கோவில் திருவிழா, செங்கல் சோலைன்னு கதைக்கு தேவையான பாட்டை ரொம்ப நல்லா செஞ்சிருக்காரு ஆர்ட் டைரக்டர் துரைராஜ். மொத்தத்தில் வெற்றிமாறனுடைய கதையில் தன்னோட சூப்பரான ஸ்க்ரீன் பிளே மூலியமாக ரொம்ப நல்ல படத்தை உருவாக்கியிருக்காரு டைரக்டர் துரை செந்தில்குமார். ஆக்ஷன் பிளாக்காக வரக்கூடிய இன்டர்வல் சீனும் சஸ்பென்ஸும் ட்விஸ்ட்டுமாக வரக்கூடிய செகண்ட் ஹாஃபும் ஸ்க்ரீன் பிளே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு உதவியாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் உன்னி முகுந்தன் அதாவது கர்ணாவுடைய மனசு மாறுறதுக்கான காரணம் அந்த அளவுக்கு அழுத்தமாக இல்லை. படத்தில் ஒரு சங்கடமான விஷயமா எனக்கு தோன்றது என்னென்னா, சின்ன பசங்க வீரோங்கிற பேரில் வைலன்ஸில் இறங்குறதும் வைலன்ஸை ஒரு குளோரிஃபையான விஷயமா காட்டுறதும் தான் சின்ன ஒரு நெருடலை ஏற்படுத்துது. படத்தோட கதை பல வருஷங்களாக நான் பார்த்து சலிச்ச வழக்கமான கிராமத்து டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் அதை ஸ்ட்ரெயிட்டாக க்ளீன் ஷேவாக கொண்டு போகாமல் ஸ்க்ரீன் பிளேயில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மூலியமாக கொண்டு போனது கருடனை பறக்கவும் பறந்ததை ரசிக்கவும் வச்சிருக்கு.